ஹிந்து தர்மம் சொல்லும் வாழ்க்கை லட்சியம் மோட்சம். அந்த மோட்சமோ மரண காலத்தை பற்றியும் மரணத்திற்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கையை பற்றியும் பேசுவது. ஆனா மேற்கத்திய நாடுகள், அதாவது யூரோப் கண்ட்ரீஸ்லாம் கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வது எப்படின்னு பேசுபவர்களாவே இருக்கிறாங்க. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா இரண்டாவது தானே இப்போது நமக்கு உடனடி தேவையானதா இருக்கிறது. எப்போதோ வரப்போகும் மரணத்திற்கு பிறகு என்ன என்பதை பற்றி வாழ்நாள் எல்லாம் சிந்தித்து கொண்டே கிடைச்ச வாழ்க்கையை அனுபவிக்காமையே இருக்கணும் குருஜி. அதாவது மோக்ஷம் என்றால் மரண காலம், மரணத்திற்கு பிறகு உள்ள காலம் அல்லது பிறவி, மரணத்திற்கு பிறகு உள்ள நிலை என்று மாத்திரமே பொருளை வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய தவறு. அப்படி ஹிந்து தர்மத்தில் சொல்லப்படவில்லை. மோக்ஷம் என்ற வார்த்தைக்கு பொருள் விடுதலை, அவ்வளவுதான். எதிலிருந்து விடுதலை என்று அது சொல்கிறது என்றால் துயரங்களிலிருந்து விடுதலை. எந்த துயரங்களிலிருந்து என்றால் அது இரண்டு துயரங்களை காட்டுகிறது. ஒன்று, இந்த பிறவி ஜனனம் முதல் மரணம் வரை நிகழ்பிறவியில் நிகழ்காலத்தில் துயரங்களால் தீண்டப்படாமல் வாட்டப்படாமல் விடுபட்டவனாக இருந்து கொண்டு கையில் இருக்கும் நிகழ்கால வாழ்க்கை சுகங்களை அனுபவிப்பது எப்படி என்பதற்கு பெயர் மோட்சம். அடுத்து, ஒருவேளை மரணத்திற்கு பிறகும் உனக்கு வாழ்க்கை தொடர்கிறது என்றால், ஏதோ நிலைகள் அல்லது நிலைப்பாடுகள் அல்லது பிறவிகள் இருக்கின்றன என்றால், அங்கும் உனக்கு துயரங்கள் தீண்டாமல் இருக்க இங்கே ஏதாவது இப்பொழுதே விழிப்புணர்வு அடைந்த பொழுதே ஏற்பாடுகளை செய்து கொள்ள முடியுமா என்றால் அதற்கும் ஹிந்து தர்மம் பதில் சொல்கிறது, முடியும் என்று. எப்படி பள்ளிக்கு செல்லும் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் தன்னை கண்டிப்பார், தண்டிப்பார், அதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால் முடியுமா என்று கேட்டால் பதில் முன்பே சொல்ல முடியும். நீ பள்ளிக்கூடம் போய்ப்பார், ஒருவேளை ஆசிரியர் என்று ஒருவர் இருக்கிறாரோ இல்லையோ, அவரும் உயிருடன் இருப்பாரோ இல்லையோ, பள்ளிக்கூடம் என்று ஒன்று நடக்குமோ இல்லையோ, கட்டிடம் இடிந்து விழாமல் இருக்குமோ இல்லையோ, யார் கண்டா, அதற்காக இப்பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று யாரும் சொல்வது இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்? நீ படிக்க வேண்டிய பாடங்களை படி, எழுத வேண்டிய பாடங்களை எழுது, உன்னை ஆசிரியர் கண்டிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். என்ன, இவ்வளவுதான். இதற்கு பெயர்தான் எதிர்கால விடுதலை, எதிர்கால மோட்சம். இதே போலத்தான் வாழ்க்கையிலும் பிறகு வரக்கூடிய துயரங்களிலிருந்து முன்பே கவனமாக வாழ்ந்தால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிறது ஹிந்து தர்மம். இதில் என்ன அறிவுக்கு விரோதமான பேச்சு? ஆகட்டும், அப்படி இந்த இரண்டு வித விடுதலைகள் வாழும் பொழுது கிடைத்த பிறவியில் துயரின்றி வாழ்ந்தால்தான் வருகின்ற சுகங்களை முழுமையாக அனுபவிக்க முடியும். இல்லையென்றால் துயரக்கடலுக்கு மத்தியில் சில சுகங்கள் வந்தாலும் கூட அவைகள் சிறந்த திருப்தியை தருவது இல்லை, அற்ப திருப்தியையே தருகின்றன. அப்படி நிகழ்பிறவியில் வாழ்க்கையில் துயரங்களில் இருந்து விடுபட முடியுமா என்றால் இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு அதெல்லாம் முடியாது, வருவதை தாங்கிக் கொள் என்பதே பதில். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே உள்ள பதில் முடியும் என்கிறது ஹிந்து தர்மம் என்றால் அது அதற்கான பதிலை வைத்துக் கொண்டு பேசுகிறது. அந்த பேச்சுக்களை கேட்டால் அந்த பலனை அடையலாம் என்று இருக்கும் பொழுது இதை எப்படி மரணத்தை பற்றி, மரணத்திற்கு பிறகு உள்ளதை பற்றி மட்டுமே கவலைப்படுவது ஹிந்து தர்மம் என்று யாரும் பேச முடியும்? அப்படி என்றால் அது அறியாமையின் பேச்சு என்பதை புரிந்து கொள்வோம். ஆக மோக்ஷம் என்பது மரணத்திற்கு பிறகு பிறவிகள் அற்ற நிலை என்பது இரண்டாவது பொருள். முதலாவது பொருள் நிகழ்பிறவியில் நிகழ்காலத்தில் துயரங்களால் தீண்டப்படாமல் வாட்டப்படாமல் வந்த பிறவியை சுகமாக அனுபவிப்பது எப்படி என்பதே முதல் நிலை பதில். இந்த இரண்டாவது நிலை பலனுக்கு பெயர் சத்யோ முக்தி. முதல் நிலை பலனுக்கு பெயர் ஜீவன் முக்தி. இந்த இரண்டையும் பற்றி நீ சிந்தி கற்றுக்கொள் என்கிறது ஹிந்து தர்மம்.
பெற்றோர்களாக இருக்கும் நாம் யாரும் நம்முடைய குழந்தையை கொடுமை செய்ய விரும்புவது இல்லை. அவர்களை சுகமாக வைத்துக் கொள்ளத்தான் எல்லோரும் ஏங்குகிறோம். என்ன? அப்படியே தான் நம்முடைய முன்னோர்களை பற்றி இங்கே கொள்ளையடிக்க வந்த வெள்ளையர்கள் சொன்னார்கள் காட்டு மிராண்டிகள் என்று. அதை நாம் ஏன் ஏற்க வேண்டும்? அவன் வந்ததே கொள்ளையடிக்க. அவன் நியாயமானவனாக இருந்தால் முதலில் அவன் நாட்டில் இருந்து கொண்டு பேசியிருக்க வேண்டும். இந்த அடிப்படை வித்தியாசத்தை பார்க்க தெரியாமல் நாம் இன்னமும் இருக்க வேண்டாம். இன்று இருக்கும் பெற்றோர்கள் நாம் எப்படி நம் குழந்தைகள் மேல் அன்பை செலுத்துகிறோமோ அப்படித்தான் நம் முன்னோர்கள் அவர்களுடைய குழந்தைகளின் மேல் அன்பை, அக்கறையை, பாசத்தை பொழிந்தார்கள். அந்த குழந்தைகளும் அவர்களுடைய வம்சமும், அதாவது தன்னுடைய வம்சம் சுகமாக வாழ வேண்டும் என்று ஏங்கினார்கள். அந்த ஏக்கத்திற்கு தீர்வாக தான் கற்றவைகளை, வாழ்ந்து பரிசோதித்தவைகளை சொல்லிக் கொடுத்து, குழந்தையே நீயும் இதை வைத்துக் கொண்டு பிழைத்துக்கொள், உன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விடு, மறந்து விடாதே என்று சொல்லிக் கொடுத்து சென்றார்கள். அதுதான் இந்து பண்பாடு, அதுதான் பாரதிய பண்பாடு, அதுதான் பாரதத்தின் பாரம்பரியம். வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.